மேலூர் அருகே சிப்காட் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறிய கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். சிப்காட் வேணாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. சும்மா வெறுமனே நாங்க எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கல. இதுல பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய தொன்மையான வரலாற்று சின்னங்கள் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதை ஒரு 50-60 ஏக்கருக்குள்ள உள்ளே இருக்கு. அந்த இது பெருங்கற்கால சின்னம்னு சொல்லுவோம். இந்த சின்னங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போராட்டத்திலாம் தமிழோடைய பெருமைகளை பேசுறாங்க. அதாவது கீழடி எங்கள் தாய்மொழி, தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, அப்படி இப்படின்னு அரிட்டாபட்டி அது இதுன்னு தமிழருடைய பெருமையிலையும் கலாச்சாரத்தை பத்தி சிறப்பா பேசுறாங்க. நாங்க தான் இரும்ப கண்டுபிடிச்சோம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இந்த கல்லங்காடு மட்டும் உங்களுக்கு என்ன வேற மாநிலத்துல இருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி அரிட்டாபட்டி முக்கியமோ, கீழடி எப்படி முக்கியமோ, சிவகலை எப்படி முக்கியமோ, ஆதிச்சநல்லூர் எப்படி முக்கியமோ, அது போன்ற ஒரு முக்கியமான இடம் தான் இந்த கல்லங்காடு. இந்த 3 பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 40 கிராமங்கள் இருக்குது. இதை தவிர பக்கத்துல சிவகங்கை மாவட்ட கிராமங்கள்லாம் இருக்குது. இது இன்னைக்கு சிப்காட் என்ற பேர்ல பல இடங்கள்ல பல பாதிப்புகள் ஏற்படுறத மக்கள் கண்கூட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது சார்ந்த சூழலியல் பிரச்சனையும் நிறைய வரும். நீர் மாசு ஏற்படும், காற்று மாசு ஏற்படும். இதை ஒட்டி ஆடு மாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது, மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது, விவசாயத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரியான சூழல்ல சிப்காட் என்ற ஒரு பேர்ல இந்த கல்லங்காட்டுல இதை கொண்டு வர்றதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை அரசு மறுபரிசீலனை பண்ணணும். இது பெரிய தேர்தலில் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும். அது தேர்தலில் எதிரொலிக்கும். கவர்மெண்ட் மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். ஆனா இங்க என்ன ஒரு அழகான தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்கு. அதாவது ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், மற்றபடி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியான அளவில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதற்கடுத்து இப்போ சிப்காட்டு கொண்டு வரதுனால பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீர்நிலை ஆதாரங்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரசாயன கழிவுகள் இதெல்லாம் போகிறப்போ மக்களுக்கு பெரிய பாதிப்புகளை மட்டும்தான் உண்டு பண்ணும். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கொடுப்போமோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் இது வர்றது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்லங்காடுக்கு சிம்காடு வேண்டாம். அதுலதான் நாங்கள் மக்கள் பூரா நாங்கள் உயிர் வாழ்றதே அதை நம்பிதே. அதில் மழை பெஞ்சாதான் எங்களுக்கு நாங்கள் விவசாயம் போட முடியும். அந்த தண்ணி வந்ததே நாங்கள் உயிர் பிழைக்கிறதே மக்கள் பூராமே அதில்தான். எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. நான் பிறந்ததும் இந்த ஊருதே, அது வளர்ந்ததும் இந்த ஊருதே. நான் இருந்ததுலேருந்து அந்த இதுலதான் நாங்கள் எல்லா வேலைக்கும் பழகிக்கிட்டு இருக்கோம். அது அதில் சிம்காடு வரக்கூடாது. இதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வருது. நாங்கள் போராட்டமும் எவ்வளவோ பண்ணி பார்த்தோம். எங்களை பிடிச்சி கொண்டு போய் செயலில் அடைக்கிறோம்னு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு கொண்டு போய் அழைச்சி பார்த்துட்டாங்க. நாங்கள் அதையும் விட மாட்டோம்ங்கிற, இன்னமும் விட மாட்டோம். வரக்கூடாது, இன்னமும் வரக்கூடாது. கல்லங்காடு வேணும். எதுவுமே எங்களுக்கு சிப்காடு தேவையே இல்லை. நாங்கள் அதை வச்சுட்டு இன்னைக்கு கல்லங்காட்டை வச்சுட்டு ஆடு மாடெல்லாம் வளர்த்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ சீவங்கள் அதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு எங்களுக்கு கல்லங்காட்டை பறிக்கிறது எங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரல. எங்களுக்கு பல வகை தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், அம்புட்டு வகையில் உண்டு. காய் பூரம் பழங்கள். அதில் மழை பெஞ்சு தண்ணி பெருகுனா கம்மாயில் பாய்ஞ்சு அதுதான் எங்களுக்கு விளைச்ச நிலமாக இருந்தது. அதை எங்களுக்கு வரக்கூடாது. கல்லங்காட்டில் சிப்காடு வரக்கூடாது. முதலமைச்சர் அது வரணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி திறந்து வச்சிருக்காரு. எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய கம்மாய்க்கு அந்த அங்கே பெய்கிற மழை தான் மழை நீர் பெருகி ஒரு 14-15 கம்மா பெருகி நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்மாயின் அந்த செடியை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டோம். எங்கெங்கேயும் மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்தும் அவங்க நிவாரிக்காமல் மறுபடியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எங்களுக்கு தடுத்து எங்களுக்கு நிப்பாட்டி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காராக இருந்தாலும் சரி, நிப்பாட்டி கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் எலெக்ஷன் டயத்தில் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப வெறியாக இருக்கேன். இதில் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.